ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் பார்ட்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு 5 பார்ட் வந்து இருக்கு. சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், அது மாதிரி ஒரு 5 பார்ட்ஸா வந்து இருக்கு. ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் 30 மார்க்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி, தமிழ், அது மாதிரி. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல எப்படி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, எக்ஸாம்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ்ல அந்த 30 மார்க்ஸ் எப்படி இருக்கும், பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, எப்படிலாம் இருக்கும், அதை தான் ஒரு 30 கொஸ்டின் இந்த இடத்துல பார்க்கலாம். வாங்க ஒன் பை ஒன்னா இதுல வியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஐ வண்டர் வெதர் இட்ஸ் எ சைக்ளோன் டேஷ் த சவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கேர் மீ. இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க. அம்மம்மா, மீனாட்சி எடத்தி, மாலதி குட்டி, செரியம்மா. இதுல வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி எடத்தி, அது அவங்க தான் இந்த போயம் வந்து ரைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which is not the rhyming word of the following. 4 ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏ வந்து ரூட், ஷூட், லூட், ஃபுட். இங்க பாருங்க, இது எல்லாமே ரூட், ஷூட், லூட், இது மட்டும் ஃபுட். சவுண்ட் வந்து மினிமைஸ் ஆகுது. அப்போ இது எல்லாமே ஊ ஊ ஊ அப்படின்ட்டு இழுத்துட்டு போறதுனால இது எல்லாமே ஒரே சிமிலர் மீனிங்கா இருக்கும். இது மட்டும் வேற மாதிரி இருக்கும். அப்போ ரைமிங் வேர்ட் இது மட்டும் கிடையாது, ஃபுட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். இங்க பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் போயமுடைய நேம், அதுக்கப்புறம் போயம் ரைட் பண்ணவங்க ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, brought to book, இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா குப்தா. அடுத்தது த ஜங்கிள் புக், அதோடைய ஆன்சர் ரெட்யார்ட் கிப்ளிங். அடுத்தது த சண்டே மார்னிங், அதோடைய ஆன்சர் சவிதா சிங். நெக்ஸ்ட், எ சைல்ட்ஹுட் இன் மலபார், இதோடைய ஆன்சர் கமலாதாஸ். அப்ப ஆன்சர் எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Who invented over 1700 of our common words by changing noun into verb, changing verbs into adjective, connecting words never before using together, adding prefixes and suffixes, and devising words wholly original. யார் வந்து ஒரு 1700 வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? அதாவது noun into verb, prefix, suffix, verb into adjective, அது மாதிரி ஒரு 1700 காமன் வேர்ட்ஸ் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவங்களுடைய நேம் வந்து நீங்க ரிப்பீட்டடா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஆப்வியஸா இவரு தான் 1500 அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நேம் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட், த வேர்ட்ஸ் பிஃபோர் கட்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை ஆன்சர் ஜாயின் டுகெதர் டு மேக் சம் ஒன் லாஃப் ஆர் ஸ்மைல், ஹாலிடே, டிவைடட் இன்டு 2 செப்பரேட் பார்ட்ஸ். இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது டிவைடட் இன்டு 2 செப்பரேட் பார்ட்ஸ். அடுத்தது, arrange the following jumbled words in right order to form a meaningful sentence. அதாவது ஜம்பிள் வேர்ட் மாத்தி கொடுத்திருக்காங்க, கரெக்டான மீனிங்ல வந்து கொடுத்திருக்கணும். அந்த ஆப்ஷனையும் கொடுத்திருக்காங்க. let us, then, that can run, make a robot, it said. எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து எது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது I said, இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து then, தேர்ட் வந்து let us, ஃபோர்த் வந்து make a robot, ஃபிஃப்த் வந்து that can run. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ. இ எங்க இருக்கு? அப்ப இதுதான் இருக்கும். இ, பி, அடுத்தது ஏ, அடுத்தது சி, அடுத்தது டி. ஆன்சர் இதுதான் கரெக்ட். அப்போ ஜம்பிள்ட் வேர்டை எப்படி கரெக்ட் சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணோம் அப்படி சொல்லும்போது இட் செட் தென் லெட் அஸ் மேக் எ ரோபோட் தட் கேன் ரன், இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். 67th, தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் த அபவ் லைன். இதோட ஆன்சர் என்னென்ன இருக்கும்? இமேஜரி, personification, smile, metaphor. இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுமா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் personification. அடுத்தது, the woods are lovely, dark and deep, but I have promised to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Who wrote this line? இந்த போயமை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஜவஹர்லால் நேரு, ராபர்ட் ஃப்ரோஸ்ட், டி.எஸ். எலைட், தாகூர். இவங்கள வந்து யாரு வந்து பெர்ஃபெக்டா இந்த லைன் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட் ஃப்ரோஸ்ட். அடுத்தது, இஃப் கோட் வேர்ட்ஸ் ஃபார் சன்னி ஸ்மைல் இஸ் TVMML Z TNLELFT, சூஸ் த கோட் வேர்ட் டஸ்டி ஃபீட். இங்க பாருங்க, சன்னி ஸ்மைல்ஸ் இதோடைய கோட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது TVMMZ TNLFT இது மாதிரி இருக்கு. இத ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு லெட்டருக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்க்கு டி அது மாதிரி.
அப்ப அதே மாதிரி டஸ்டி ஃபீட் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க எஸ் இருக்கு. எஸ் உடைய இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி, ஓகேவா? யூக்கு அடுத்த லெட்டர் வி, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் எம், எண்ணுக்கு அடுத்த லெட்டர் எம், ஒய்க்கு அடுத்த லெட்டர் இசட். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு லெட்டருடைய அடுத்த லெட்டர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டஸ்டின் வேர்ட்ஸ்க்கு ஒவ்வொரு லெட்டருடைய அடுத்த லெட்டர் தான் இங்க ஆன்சரா இருக்கும். டியோட அடுத்த லெட்டர் இ, ஓகேவா? யூவோட அடுத்த லெட்டர் வி, எஸ் ஓட அடுத்த லெட்டர் டி, டியோட அடுத்த லெட்டர் யூ, ஒய்யோட அடுத்த லெட்டர் இசட். அப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்சர் இதுதான் கரெக்ட். கிறிஸ்டியானா எம் கெர்ச்சன்ஸ் ஸ்பெஷல் ஹீரோ இஸ் எ போயம் ஆன் டிஃபரெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சயின்டிஸ்ட், ஃபாதர், மதர், வாரியர். இதுல வந்து ஸ்பெஷல் ஹீரோ, இதுல வந்து யார் வந்து ஸ்பெஷல் ஹீரோவா கன்சிடர் பண்றாங்க இந்த போயம்ல அப்படின்னு சொல்லும் போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ், மதர். கிறிஸ்டியானா எம் கெர்ச்சன்ஸ் ஸ்பெஷல் ஹீரோ இஸ் எ போயம் ஆன், இதுல வந்து யாரை பேஸ் பண்ணி இந்த போயம் வந்து ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மதர். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில் இஸ் யூஸ்டு டு சென்ட் லெட்டர் ஆர் மெசேஜ் யூசிங் த. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல மெயில் வந்து சென்ட் பண்றோம். மெயில் சென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது? யூடியூபா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராமா? எதுவும் கிடையாது. இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் நம்ம மெயில் சென்ட் பண்ண முடியும். கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது லிமரிக் போயம் ஹேவ் டேஷ் லைன்ஸ் அண்ட் ஆர் டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ த கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும்னா, த லிமரிக் போயம் ஹேவ் 5 லைன்ஸ் அண்ட் ஆர் ஃபன்னி, ஆப்ஷன் பி. அடுத்தது ரைட் த அப்ராப்ரியேட் கன்ஃபியூஷபிள் வேர்ட் த கேஸ் பிரைஸ் கண்டினியூஸ் டு. கேஸ் பிரைஸ் எப்பயுமே ஹையா தான் போகுது. அதை எப்படி சொல்றாங்கன்னா, இங்க ரைஸ், 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 நன். அப்ப இது வராது. அப்ப இந்த இடத்துல செக் பண்ணுங்க. ரைஸ்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னும் போது அரிசி, அதை வந்து ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வராது. ரைஸ், இதுவும் வராது. ரைஸ், பர்ஃபெக்ட் ஏ தான். அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரைஸ். அடுத்தது இங்க பாருங்க, ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி 6th 7th 8th 9th 10th வரைக்கும் 12th வரைக்குமே பார்த்திருப்போம். அதுல எப்படி ஃப்ரேம் பண்ணான்னு பாருங்க. இந்த சென்டென்ஸ்க்கு ஜாஸ்மின் கேவ் மணி டு த புவர். இப்போ ஜாஸ்மின், ஜாஸ்மின்றது ஒரு பர்சனை பத்தி குறிக்கிறது. அப்ப அது வந்து எஸ் வருமா? ஓகே. அடுத்தது கேவ், கேவ் வந்து அவங்க செய்யற ஒர்க், அவங்க என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்ப அதை வந்து verb அப்படின்னு கொடுத்துறாங்க. மணி, மணின்னு சொல்லும் போது அது வந்து ஆப்ஜெக்ட். ஆனா இந்த இடத்துல பாருங்க டு த புவர், ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து வருது. அப்ப மணின்றத டைரக்ட் ஆப்ஜெக்ட், புவர்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வரும்? எஸ் வி டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப என்ன சொல்லலாம்னா ஆப்ஷன் ஏ, எஸ் வி டிஓ ஐஓ. சப்ஜெக்ட் ஒரு பர்சனை குறிக்கிறாங்க, verb அவங்க செய்யற செயலை குறிக்கிறாங்க, ஆப்ஜெக்ட் வந்து பொருளை வந்து குறிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ரெண்டு மீனிங் வந்து வருது. மணி டு த புவர், ரெண்டு டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பொருள் வந்து வருது. அப்ப டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்தது பிக் அவுட் அண்ட் அதர் ரைமிங் வேர்ட். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் பிலோ. யோர், மோர், ஆர்இ ஆர்இ வருதா? அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்ல எது பெர்ஃபெக்டா இருக்குன்னு பாருங்க. ஃபைல், ஃப்ரெண்ட், பிரிட்ஜ், ஃப்ரிட்ஜ், ஜிஞ்சர், ஜிராஃபி, 12, ட்வின். இதுல எது கரெக்டா இருக்கும்? கடைசியா முடியும் போது சேமா வருது. அப்போ பிரிட்ஜ், ஃப்ரிட்ஜ், இது கரெக்டா இருக்குமா? The option is B. Fill in the blank with appropriate expression. Dash will you kindly tell your name once again. ஒருத்தர்கிட்ட நம்ம ரிப்பீட்டடா நம்ம நேம் சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும் போது நேம் வந்து நம்மளுக்கு சரியா விழல. அடுத்தது வந்து நம்ம அகைன் நீங்க உங்க நேம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு என்ன சொல்லலாம்னா சாரின்னு சொல்லுவோமா, எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவோமா, ப்ளீஸ் சொல்லுமா, பர்டான் சொல்லுவோமா? The option is pardon. அடுத்தது in USA is stands for United States of America. USA சொல்லும்போது United States of America சொல்லுவோம். UFO அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா unidentified flying object. இதுதான் UFO, அதோடைய அப்ரிவியேஷன். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து monkeys belong to dash gender. இந்த இடத்துல masculine, feminine, neuter, common. இதுல எது வரும்? feminine வராது, neuter வராது, common வராது. அப்போ மஸ்கலைன், மஸ்கலைன் தான் அந்த ஆன் ரிலேட்டடா மென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட் பாருங்க, a teacher is teaching a lesson with the theme of moral. moralனா ஒழுக்கம், அது ரிலேட்டடா வரும். moral value. He had written some words on the blackboard. one word does not belong to the good quality. find it out. அதாவது போர்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. ஒரு வேர்ட் வந்து அந்த நல்ல ஒழுக்கத்தை அது ரிலேட்டடா இந்த வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. டெலிகன்ஸ், அது நல்ல ஒழுக்கத்தை மென்ஷன் பண்ணும். கம்பேஷனேட், நல்ல ஒழுக்கம். ஜெனரஸ், தாராளமா இருக்கிறது, அதுவும் நல்ல ஒழுக்கம். மிஸ்ஸர் தான் வராது, ஏன்னா கஞ்சத்தனமா இருக்கிறது அப்படின்வாங்க. அப்போ ஆப்ஷன் இஸ் கரெக்ட், இதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு பொயட்ரி. பொயட்ரி வந்து எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்டான்ஸா, பேராகிராஃப், வேர்ப், ரைமிங் வேர்ட். இதுல எப்படி இருக்கும்னா ஸ்டான்ஸாவும் இருக்கும், வேர்பும் இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸும் இருக்கும். இதுலனா பொயட்ரி வந்து மேக் பண்ணும்போது பேராகிராஃப் மட்டும் இருக்காது. அப்போ கரெக்ட் ஆன்சர் பேராகிராஃப்.
நெக்ஸ்ட் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த இன்டைரக்ட் ஸ்பீச். ஈ ஷவுட்டட் லெட் மீ கோ. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. 4 டிஃபரெண்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் பி. ஈ ஷவுட்டட் டு them டு லெட் him go. அவன் என்ன சொல்றாங்கன்னா, he shouted to them, அவங்க கிட்ட கத்துறான், அவனை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. he shouted let me go அப்படின்றது he shouted to them to let him go. அடுத்தது, what is a diminutive of zebra? ஜீப்ரான்னு சொல்லும்போது இந்த லேம்ப்னா ஆட்டுக்குட்டி அதே மாதிரி சொல்லல, அதோடைய ஜீப்ராவுடைய குட்டியை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோல். கப்லாம் சொல்லும்போது, கப்லாம் எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது சிங்கத்தோடைய குட்டியை கப்னு அப்படி சொல்லுவோம். ஆடோடைய குட்டிங்களை லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி ஜீப்ரா இல்லைன்னா குதிரை அது மாதிரி இருக்கிறத குட்டிங்களை ஃபோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்கர் பாஸ் தேன் எ கமா இஸ். இதை வந்து என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒவ்வொன்றும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் பாருங்க. கமானா இப்படி இருக்கும், ஃபுல் ஸ்டாப்னா இப்படி இருக்கும், காலன்னா 2 புள்ளி வர மாதிரி இருக்கும், செமி காலன்னா இப்படி இருக்கும். அப்போ அவங்க சொல்றது என்ன? ஸ்ட்ராங்கர் பாஸ் தேன் எ கமா இஸ். அப்போ ஆன்சர் செமி காலன். இதுதான். வாட் இஸ் த சினானிம்ஸ் ஃபார் ஸ்லம்? ஸ்லம் உடைய சினானிம்ஸ் என்ன கேட்கறாங்க, மீனிங் என்ன கேட்கறாங்க? ஃபேரா, அன்ஃபேரா, க்ளூமியா, ட்ரீமியா? த கரெக்ட் ஆன்சர் க்ளூமி. Find the synonym for the underlined words. I can see them perched on my window sill. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? perched உடைய synonyms மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. the correct answer to rest on. அடுத்தது, complete the words by reading their meaning. இதுல வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்ன்றாங்க. அதாவது 4 லெட்டர் வந்து இருக்கு. என்னன்னா டி, செகண்ட் தெரியாது, தேர்ட் வந்து யூ, ஃபோர்த் வந்து தெரியாது. அப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது the correct answer is third, THUD. THUD. அடுத்தது, ரைட் த ஆன்டிகிராம் ஆஃப் த வேர்ட்ஸ் சாண்டா. சாண்டாவுடைய கரெக்ட் ஆன்டிகிராம் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது சாட்டன். இங்க பாருங்க, fill in the series. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்டா வந்து இந்த மேக்ஸ் ரிலேட்டட் கேட்பாங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ் வேர்ட், இங்கிலீஷ் லெட்டர் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல கேட்டுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ELFA, அடுத்தது GLHA, ILJA. அப்போ இந்த ஃபோர்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, க்கு அடுத்தது எஃப், எஃப்க்கு அடுத்தது ஜி, ஒரு லெட்டருக்கு அடுத்தது ஜி வருது. அதே மாதிரி ஜிக்கு அடுத்தது எச், எச்சுக்கு அடுத்தது ஐ. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அடுத்தது ஒரு லெட்டரை விட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் உருவாகுது. அப்போ ஐக்கு அடுத்தது என்ன வரும்? ஐக்கு அப்புறம் ஜே, கே. அப்போ கே வந்து இங்க வரும் ஃபர்ஸ்ட். அப்போ எங்க கே இருக்கு? இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஆன்சர் வரப்போகுது. இது ரெண்டு கிடையாது. அடுத்தது பாருங்க, எல், செகண்ட் லெட்டர் எல், 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 மூணுமே எல் தான் இருக்கு. அப்போ கம்பல்சரி செகண்ட் லெட்டர் எல் தான் வரப்போகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு எல் தான் வரப்போகுது, ஏன்னா ரெண்டு இடத்துலயும் வருது. அடுத்தது பாருங்க, எஃப் இருக்கு, எஃப்க்கு அடுத்தது எஃப், ஐ, ஜே, ஹெச். இங்க பாருங்க, எஃப் இருக்கு, எஃப்க்கு அடுத்தது எப்ப ஹெச் வரும்? எஃப், ஜி, ஹெச். ஒரு லெட்டருக்கு அடுத்தது ஹெச் வருது, ஹெச்சுக்கு அடுத்தது ஹெச், ஐ, ஜே, ஜே வந்துருச்சா? ஜேக்கு அடுத்தது ஜே, கே, எல். இந்த இடத்துல எல் வந்து வரணும். அப்ப டபுள் எல், இங்கேயும் ஒரு எல், இங்கேயும் ஒரு எல். அப்போ ஆன்சர் வந்து இங்க எல்லுக்கு அடுத்தது எம் இருக்கு, இங்க எல்லுக்கு அடுத்தது எல் இருக்கு. அப்போ கரெக்ட் ஆன்சர் இதுதான். இப்படி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னு சொல்லும்போது ஏபிசிடி 26 லெட்டர்ஸும் எழுதிட்டு 1 2 3 மென்ஷன் பண்ணீங்க. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 வரும், இங்க 7 வரும், இங்க 9 வரும், அப்ப அடுத்தது 11 வரும். அது மாதிரி கூட நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்தது, a block ad you find across the road is called. ரோட்ல எது வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லும்போது டைரக்டாவே டிவைடரா, பேரிகார்டா, பெடஸ்ட்ரைன் லைனா, ஸ்பீட் பிரேக்கரா? இது எல்லாமே அட்டாச்சா இருக்கிறது. எது அன்அட்டாச்சா இருக்கும் அப்படி சொல்லும்போது பேரிகார்டு. பிக் அவுட் த ஆன்டனிம்ஸ் ஆஃப் த வேர்ட் ப்ரௌட். ப்ரௌடோடைய ஆன்டனிம்ஸ் எதுன்னு கேட்கறாங்க, எதிர்ப்பதம் அப்படின்னு கேட்கறாங்க. ஹம்பிளா, அரகண்டா, டிலைட்டடா, கிளாடா? ப்ரௌட்னா தன்னை வெளிப்படுத்துக்கிறது, பெருமையா. ஹம்பிள்னா வெளிப்படுத்தாம தனக்குள்ளேயே வச்சுக்கிறது. அப்ப ஆன்சர் ஹம்பிள். இன்னைக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எந்த டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க, டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ட்டு ஒரு 30 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 5 to 10 கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா எழுதுற மாதிரி தான் இருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு டெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கரெக்டான வேலை போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா கிளியர் பண்ற ஒரு எக்ஸாம் தான், எந்த ஒரு பயமும் கிடையாது. 150க்கு 82 நீங்க தாராளமாவே எடுத்துருவீங்க. இன்னைக்கு பார்த்த 30 கொஸ்டின் அது சிமிலரா எப்படியா நம்மளுக்கு உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 30ல ஒரு 5 to 10 வந்து ஈஸியா தான் கேட்க போறாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கிற அந்த 20,
22 அந்த கேட்டகரி தான் நம்ம படிக்கணும். அப்போ நம்ம ரெகுலரா நம்ம படிக்கும்போது ரிமைனிங் இருக்கிற பார்ட்டியும் நம்ம ஈஸியா எடுக்கலாம். தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு போடுற மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு பயமும் கிடையாது. எதுல நீங்க மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க படிக்கலனா மட்டும்தான் மாட்டுவீங்க. நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது தாராளமா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல்ல இருக்கிற ஒரு 10 ஸ்டாஃபோ இல்ல 50 ஸ்டாஃபோ அதுல இந்த வாட்டி கம்பல்சரி நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றீங்க. என்னால முடிஞ்ச எல்லா வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால யாரோ ஒருத்தங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்ட பிறகு உங்க வீடியோ பார்த்ததுனால சம் இன்ஃபர்மேஷன் எனக்கு கெயின் ஆகுச்சு, லேர்ன் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தாலும் எனக்கு பெருமை தான். தேங்க்யூ வியூவர்ஸ்.